அதாவது நான் சொல்கிறேன், இந்தியாவின் முக்கிய பொறுப்பில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு மக்களின் தேவைகளை புறக்கணித்து பழிவாங்கும் நோக்கத்துடன் கடந்த 10 ஆண்டுகளாக செயல்படுகிறார். வெள்ளத்தால் நாங்கள் தவித்த போது ஒரு முறை கூட வராத பிரதமர், வெள்ள நிவாரணத்துக்கு உதவுகள் சொல்லும்போது ஒரு நயா பைசா தராத முதல்வர், சென்னை மெட்ரோ 2ஆம் ஃபேஸுக்கு ஒரு தன் பங்கை தராத பிரதமர், மற்றும் சென்னைக்கு எந்தவித தேசிய திட்டங்களை வரவிடாமல் தடுத்தவர், எய்ம்ஸ் கல்லூரி முடிக்காதவர். எங்களை பார்த்து கேட்கும்போது நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் என்ன கேட்குறோம்? எங்கள் உரிமைகளை கேட்குறோம். நீங்கள் தான் இந்தியாவை மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால் பிரிக்கிறீர்கள். எங்களுக்கு தேவை ஜனநாயக முறையில், மத சார்பற்ற முறையில் இந்தியாவில் நல்லாட்சி அமைய வேண்டும். அண்ணாமலை ஜோக்கர்னு சொன்னதால திமுகவிற்கு ஆணவம் அது என்ன தெரியலைங்க. அந்த திமுக காரங்களாம் ரொம்ப திமிர் தான். இப்போ பார்த்தா உண்மையே பேசுகிறாங்க, அதான் பிரச்சனை. பிரதமர் முக்கியமான ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு, பெண்களை இழிவுபடுத்துறது திமுகவும் இந்திய கூட்டணியும் கைகோர்த்து வேலை செய்யறதா. ஐயா, மணிப்பூரில் பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு ஊர்வலமாக சென்று போது போய் பார்த்தாரா பிரதமர்? எங்கெங்க பெண்கள் கொடுமை நடக்கிறதோ அது பின்னாடி யார் இருக்கா? பாஜக தான். எங்கே ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணது யார்? எல்லாம் பாஜக தானே. ஐயா, அவங்கள பற்றி பேசாதீங்க, பெண்கள் கோவம் வந்துடும். பிரதமர் நரேந்திர மோடி சென்னைக்கு பயணம் மேற்கொண்டு அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால பாஜக வேட்பாளரோட பலம் கூடுதலா கை ஓங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால், முன்பெல்லாம் எங்களை ஐலண்ட் கிரவுண்டில் ஜெமினி சர்க்கஸ், கிரேட் பாம்பே சர்க்கஸ் நடக்கும். அதே மாதிரி இப்போ பிரதமர் மோடி ஒரு சர்க்கஸை குறிப்பாக வெஸ்ட் மாம்பலம் பகுதிக்காக, மக்களுக்காக, அவர்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக செய்துட்டு போயிருக்கார்.